ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோல மீன் குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், 4 பெரிய தக்காளி எடுத்துக்கலாம், ஒரு 10 பல் பூண்டு, பச்சை மிளகாய். இதுக்கு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போவுமே புளி கொஞ்சம் மிச்சமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. ஒரு பெரிய லெமன் சைஸு புளி ஊற வச்சுக்கலாம். சரி, கடாய் நல்லா சூடாகுது. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். ஸ்பூனு வெந்தயம் லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வதங்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதக்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிங்க. இடையில நல்லா கிளறி விடுங்க. இது கூடவே நம்ம இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இது வதங்கி வந்தோடனே கூடவே நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த கண்ணாடி பழம் அளவுக்கு வந்துருச்சு. நல்லாவே வதங்கி வந்திருக்கு வெங்காயம். இப்போ நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம ஒன்றும் பாதியமாக வதக்குனாக்கா குழம்பு அந்த அளவுக்கு ருசியாக இருக்காது. நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதக்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பும் நல்லா வரும். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. புளி தண்ணி ஊற்றியாச்சு. மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் நான் 3 ஸ்பூன் சேர்க்குறேன் மிளகாய்த்தூள். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. காரம் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. கலந்து விட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீனை போட்டு இறக்கிடலாம். நல்லா கொதிக்கட்டும். உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. உப்பு சேர்த்தாச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியமில் வச்சு இறக்கிடலாம்.
போட்டாச்சு, நல்லா கிளறி விடணுங்க. இப்போயே கிளறி விட்டால் தான் நல்லா மீன் வந்து ஒன்றா வெந்து வரும். நீங்கள் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் மீனை வந்து கிளறி விட முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுனாக்கா மீன் கரைஞ்சிடும். அந்த நேரத்தில் வந்து நம்ம மீனை வந்து கிளறக்கூடாது, அப்படியே விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படியே மீடியம்லேயே இருக்கட்டும். மீன் நல்லாவே வெந்து வந்துடும்.